ஓகே. நாம இப்ப இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஆர்ஆர்பில என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் அப்டின்றது நடந்துட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு வந்து நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதுல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருந்துச்சு? அதுல எனக்கு புதுசா என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்டின்றத நான் சொல்றேன். எந்த மாரியான கொஸ்டின் கேட்டாங்க அப்டின்றத நான் சொல்றேன். அடுத்தடுத்து வரவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்றது என்னுடைய அந்த கருத்து. குறிப்பா பார்த்தீங்க அப்டின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என்ன பண்ணேன் அப்டின்னா, ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணேன். பட் போல. ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா போணும் அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்டின்னா, அப்ளை பண்ணியிருந்தேன். இதுக்காக பிரிப்பேர் பண்ணனா அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரிப்பேர் பண்ணல. நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுனால, அதுல இருக்கிறத கொஞ்சம் அப்டியே பிரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். பட் இங்க எனக்கு என்னென்ன புதுசா இருந்துச்சு அப்டின்றத நான் சொல்றேன். கிட்டத்தட்ட அங்க டைம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியல. ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குங்க. மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100 கொஸ்டின் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு 60 கொஸ்டின் வந்து அதாவது இதுல 30, 30 கொஸ்டினா பிரிச்சிருப்பாங்க. அந்த 30, 30 கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸும், ரீசனிங்கும் இருக்குங்க. இப்ப இதுலயே வந்து உங்களுக்கு 60 கொஸ்டின் இருக்கா, மீதி 40 கொஸ்டின்ல தான் ஒட்டுமொத்த ஜிகே அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த மாரி ஜிகே பார்ட்ல இருக்கக்கூடியது உங்களுக்கு ஒரு 40 கொஸ்டின் வரும். சரி ஃபர்ஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். முதல்ல எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 11 மணி. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, காலையில போயிட்டேன். ஒரு 8:30க்குலாம் போயிட்டேன். 8:30க்குலாம் போன உடனே அங்க சிஐடி ஓகேவா? ஆ சென்னை இன்ஸ்டிடியூஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ். குறிப்பா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில இருக்கு. சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குன்றத்தூர் பக்கத்தில இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இங்க பாருங்க. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்க தாங்க இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லேப் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. சிஸ்டம், லேபு அதே மாரி அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாமே வந்து சூப்பருங்க. அவங்க வந்து நமக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க எல்லாருக்குமே உள்ள போகும்போது முறையா நம்மள வந்து அ நெறைய வந்து பாசிட்டிவா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணோம் அப்டின்னா போனோம். அவங்க கரெக்ட்டா வந்து எங்களுக்கு 11:15 வந்து ரிப்போர்ட்டிங் டைம் இங்க பாருங்க. எனக்கு வந்து 11:15 வந்து ரிப்போர்ட்டிங் டைமு. கரெக்ட்டா 11 மணிக்கு வரிசையில நிக்க சொன்னாங்க. நின்ன உடனே பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அப்டின்னா, இந்த ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா? கால் லெட்டர் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு மஸ்ட்டுங்க. நெறைய பேர் ஆதார் கார்டு இல்லாம வந்தாங்க. ஆதார் கார்டு இல்லாம வந்தவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பான் கார்டு இருந்தாலே நீங்க ஆதார் நம்பர் வந்து அதில எழுதி எடுத்துட்டு வரணும் அப்டின்னு சொன்னாங்க. ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரிஜினல் ஆதார் கார்டு தான் அங்க கேட்குறாங்க. இப்போ ஒரிஜினல் ஆதார் கார்டு, ஒரு ஃபோட்டோ, இந்த ஹால் டிக்கெட் இது 3 எடுத்துட்டு போணும். எடுத்துட்டு போன உடனே நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அங்க சென்டருக்குள்ள விட்டுருவாங்க. விட்டதுக்கப்புறம் நீங்க உள்ள போய் என்ன பண்ணியிருப்பீங்க அப்டின்னா, அமர்ந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கரெக்ட்டா எனக்கு இன்னைக்கு 22 மார்ச் 2026ல எக்ஸாம் நடந்தது. இப்ப இதுக்குள்ள போனதுக்கப்புறம் உங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அ திரும்ப உள்ள போனதுக்கப்புறம் ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் எடுப்பாங்க. நம்முடைய அந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா? அந்த கட்டை விரலுடைய கைரேகை எடுப்பாங்க. நம்முடைய ஆதார் கார்ட வாங்கிப்பாங்க. நம்மளையும் ஒரு ஃபோட்டோ என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் அங்க என்ன நடக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல தான் நம்பர் வந்து ஒதுக்குவாங்க. இந்த ஃபோட்டோ ஐடி நம்பர் இருக்கு இல்லையா? எனக்கு வந்து 273 கடைசியா நான் என்னுடைய சிஸ்டம் நம்பர் வந்து 273. இந்த சிஸ்டம் நம்பர் தான் நமக்கு போட்டு குடுப்பாங்க. உங்களுக்கு இந்த ரோல் நம்பரோ அல்லது ரிஜிஸ்டர் நம்பரோ அப்படின்றது உங்களுக்கு வந்து ரிசல்ட் பார்க்கறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். பட் நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனோம்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ ஐடி நம்பர் தான் வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப இதுல கடைசி இருக்க அந்த 3 டிஜிட் மட்டும் தான் எனக்கு ஒட்டியிருந்தாங்க. அதுல ஒரு சிஸ்டம் அப்படின்றது இருக்கும். அதுல போனீங்கன்னா, இந்த ரோல் நம்பர் இருக்கு இல்லையா? இந்த ரோல் நம்பர் ஆல்ரெடி அதுல வந்து என்டர் பண்ணியிருக்கோம். நம்ம டேட் ஆஃப் பர்த் மட்டும் போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, லாகின் பண்ணணுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கான அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, தமிழ்லே பார்த்துக்கலாம். இப்ப என்னுடைய லாங்குவேஜ் வந்து நான் தமிழ் குடுத்ததுனால, அங்க எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது நீங்க என்ன லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தமிழ் செலக்ட் பண்ணோனே, எனக்கு அந்த அறிவுரை எல்லாமே தமிழ்லே வந்துருச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு எக்ஸாம பொறுத்தவரைக்கும் 15 லாங்குவேஜ் குடுக்குறாங்க. ஓகேவா? எக்ஸாம் வந்து 15 லாங்குவேஜ்ல நடக்குது. அதுல தமிழும் ஒரு லாங்குவேஜ். அதுல குடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தம் 100 கொஸ்டினு, 90 நிமிஷம் எக்ஸாமு. அதுல இந்த 100 கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, 30 மேத்ஸ், 30 ரீசனிங்கு, 60 + 40 வந்து ஜிகே. இதுல கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்து வந்துரும்.
இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்னு. அதே மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ப்ளேல ஒரு கொஸ்டின் மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். நீங்க அடுத்தடுத்த கொஸ்டின என்ன பண்ணணும், சேவ் குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எழுதும்போது ஒரு 5 கொஸ்டின் எழுதிட்டு சேவ் குடுக்காம என்ன பண்ணிட்டேன்னா, அந்த இந்த இந்த ஓரமா என்ன பண்ணியிருக்கோம் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 100 கொஸ்டினுக்கான நம்பர் இருக்கும். நான் அந்த நம்பர டச் பண்ணி குடுத்தேன். அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்கன்னா, எனக்கு கணக்கு வரும் இல்லையா? நான் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கேன்னு அது வரல. திரும்ப என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் தான் சேவ் நெக்ஸ்ட் குடுத்தேன். ஏன்னா, எனக்கு அங்க சொல்லாம விட்டாங்க. அதனால எனக்கு தெரியல. அப்புறம் சேவ் நெக்ஸ்ட் குடுத்து அடுத்தடுத்த கொஸ்டின் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு. சரிங்க. கொஸ்டின பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம உள்ள போற ப்ராசஸு. மேக்ஸிமம் நீங்க பேக் எடுத்துட்டு போனா கூட அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ, இந்த கால் லெட்டரு, ஆதார் கார்டு 3 கன்ஃபார்மா இருக்கணும். அடுத்து இங்க இருக்கிறத மட்டும் நான் சொல்லிர்றேன். ஆ இந்த அங்க என்னன்னா சிஸ்டம்ல வந்து ஒரு இது காமிக்குங்க. சிஸ்டம்ல வந்து ஒரு பேரா மாரி காமிக்கும். அந்த பேராவ இங்க வந்து நம்மள எழுத சொல்லுவாங்க. நம்ம பேனாவால எழுதிடணும். நம்மகிட்ட எது வாங்கிப்பாங்க அப்டின்னா, இங்க ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்துட்டு போற ஃபோட்டோவ ஒட்டி, இந்த பகுதிய மட்டும் கட் பண்ணி எடுத்துப்பாங்க. அத அவங்க வச்சுப்பாங்க. அடுத்து பாருங்க கேண்டிடேட் உடைய இடது கை அந்த பெருவிரல் இருக்கு இல்லையா? அதோடைய ரேகை, அதே மாரி வலது கையுடைய ரேகை, அப்புறம் நம்மளுடைய சிக்னேச்சர். அதுக்கப்புறம் இன்வேலிஜிபிள் இருக்கு இல்லையா? அவங்க வந்து சிக்னேச்சர் போட்டுப்பாங்க. ஓகேவா? இது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. அடுத்தது எப்படி இருக்கும்னா, இந்த மாரி சிஸ்டத்துக்குள்ள போனதுக்கப்புறம், நமக்கு அவங்களே அந்த 100 கொஸ்டினுக்கான டேபிள பிரிச்சு குடுத்திருப்பாங்க. அதுல எவ்வளோ நிமிஷம் இருக்கும் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளி இருக்காங்க இல்லையா? மாற்றுத்திறனாளி. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் 120 நிமிஷம் குடுக்குறாங்க. கொஸ்டின் நம்ம சேம் தாங்க. கொஸ்டின் 2 பேருக்குமே சேம் தான். ஆனா, நம்ம எழுதக்கூடிய அந்த டைம் இருக்கு இல்லையா? அது மாற்றுத்திறனாளிகளுக்கு 120 குடுக்குறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் தான். அந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களோட என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு எழுத்தர் அதாவது அவங்களுக்கு உதவி செய்றதுக்காக ஒரு ஆள் கூட்டு போலாங்க. அப்போ மாற்றுத்திறனாளிகள் குறிப்பா அவங்க வச்சிருக்க அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 120 நிமிஷம் இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, அவங்க நமக்கு அந்த கம்ப்யூட்டருடைய அறிவுரையில சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவு கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஓகே நான் படிச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு, லாகின் பண்ணி நம்ம உள்ள எழுத வேண்டியதாங்க. இப்ப இதுல பாருங்க, எல்லாமே கலந்து தான் இருக்கும் கொஸ்டினு. குறிப்பா மேத்ஸ்ல இந்த வாட்டி எனக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, 2டி இருக்கு இல்லையா? 2டி, 3டிங்க அளவியல்ல கொஸ்டின் இருந்துச்சு. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாட்கள் இருக்கு இல்லையா? அதுல வந்து கொஸ்டின் இருந்துச்சு. நாட்கள்ல கொஸ்டின் இருந்துச்சு. 2டி, 3டில கொஸ்டின் இருந்துச்சு. சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக கொஸ்டின் இருந்துச்சு. இப்ப இந்த 3 டாபிக்ல கொஸ்டின் அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கப்புறம் காசு, சைன் இதெல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் கண்டிப்பா எனக்கு தெரியவே இல்ல. காஸ் தீட்டா, சைன் தீட்டா இந்த மாரி கொஸ்டின்லாம் இருந்துச்சு. அப்ப இந்த மேஜரா இருந்தது வந்து சுருக்குக 2டி, 3டி அதுக்கப்புறம் நாட்கள் இது மேஜரா இருந்திருக்கும். அடுத்தது நெறைய எண்கள் தொடர்பான கணக்குகள் வந்து கேட்டிருந்தாங்க. அப்ப ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வட்டமா சுத்தி வரக்கூடிய அந்த வட்ட மேசை விளையாட்டு, அதுக்கப்புறம் இந்த கூற்று காரணம் நெறைய குடுத்து கேளுங்களேன், அது கேட்டிருந்தாங்க. அதே மாரி பாலிட்டில வந்து எனக்கு ஆர்டிகிள் 80 கேட்டிருந்தாங்க. குடியுரிமை பத்தி கேட்டிருந்தாங்க. ஜியோகிராஃபி பொறுத்தவரைக்கும் எது கேட்குறாங்கன்னா, ஜியோகிராஃபி பொறுத்தவரைக்கும் எனக்கு கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, மண் வகைகள் பத்தி கேட்டிருந்தாங்க. மண் வகைகள பத்தி கேட்டிருந்தாங்க. ஜியோகிராஃபில மண் வகைகள பத்தி கேட்டிருந்தாங்க. சயன்ஸ பொறுத்தவரைக்கும் எது கேட்டாங்க அப்படின்னா, குரோமோசோம் பகுதி பத்தி கேட்டாங்க. குரோமோசோம பத்தி கேட்டிருந்தாங்க. கெமிஸ்ட்ரியில பெருசா கொஸ்டின் இல்ல. பிசிக்ஸ்லயும் பெருசா கொஸ்டின் இல்ல. பயாலஜில கொஸ்டின் வந்து இருந்துச்சு. அடுத்து ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த வரலாற்று பின்னணிகள்ல குறிப்பா கொஸ்டின் அப்படின்றது இருந்துச்சு. அப்ப இந்த மாரி டைப்லலாம் கொஸ்டின் அப்படின்றது இருக்குங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்குறாங்க பாருங்க. நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும்போது என்ன பண்ணேன்னா, தமிழ்நாடு, இந்தியா கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன். அதுலயும் முக்கியமா எங்க சிலபஸ்ல இருக்க கரண்ட் அஃபேர்ஸ். இவங்க அப்படி இல்ல. இவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. அதே மாரி நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. அதே மாரி இந்தியாவுல இருக்கக்கூடிய ஸ்டேட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்குறாங்க. இந்த 3 பேஸ் பண்ணி தான் அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஏதோ ஒரு எரிமலை எங்கேயோ வெடிச்சிருக்கு. அது நான் படிக்கல. அது ஒரு என்ன நாட்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்ப இந்த மாரி கொஸ்டின் டைப் அப்படின்றது இருந்துச்சுங்க. நம்ம முன்னாடியே போறது ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஒர்க்லாம் முடிச்சுர்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, நமக்கு வந்து குடுக்கறதே அந்த 90 நிமிஷம் தான். இடையில அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மகிட்ட
பயோமெட்ரிக் எனக்கு வந்து அந்த பயோமெட்ரிக் அப்படின்றது விழாமலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே டைம் இழுத்துருச்சு. அந்த மாரி பதட்டம்லாம் இருக்கும். அதுல நமக்கு எப்படியும் ஒரு 5 டூ 6 நிமிஷம் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய நிமிஷங்கள்ல தான் நம்ம என்ன பண்ற மாரி இருக்கு அப்படின்னா, அந்த கொஸ்டின சால்வ் பண்ற மாரி இருக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த அறிவுரைகள்லாம் பார்த்துட்டு முக்கியமா 3 எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு என்னென்ன ஏரியால கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா? இந்த ஏரியா மெஜாரிட்டியா கொஸ்டின் அப்படின்றது இருந்துச்சு. மேக்ஸிமம் நீங்க ரீசனிங்கும், மேத்ஸும் சீக்கிரமா போட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு டைம் அப்படின்றது சேவ் ஆகும். இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தில பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. அது வந்து சும்மாலாம் போய் யாருமே போட முடியாது. நெறைய ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும் தான் அந்த கொஸ்டின் அடிக்கிற மாரி இருந்துச்சு. ரீசனிங்னா நெறைய யோசிச்சு நமக்கு டைம் பத்தாது. கிட்டத்தட்ட 60 கொஸ்டின் மேத்ஸ், ரீசனிங்னா நீங்களே யோசிச்சு பாருங்க டைம் பத்தாது. ஆனா அதிலயும் வந்து நான் கேட்கும்போது ஒருத்தவங்க வந்து 75 அடிச்சிருந்தாங்க. நான் கேட்டேன் அவங்க கிட்ட எவ்வளோ அடிச்சீங்கன்னு 75 அடிச்சிருக்காங்க. அப்ப அவங்க நெறைய வந்து அதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க, ஒர்க் அவுட் போட்டிருக்காங்க. அப்ப இந்த மாரி தான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. கரண்ட் அஃபேர்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க இந்த பேஸ்ல படிக்கணுங்க. இன்டர்நேஷனல், நேஷனல் நியூஸு, அதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸ் நியூஸ் இந்த மாரி தனியா பிரிச்சு படிச்சா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பா இதுல வந்து கொஸ்டின் அப்படின்றது அடிக்க முடியும். அதே மாரி ஜியோகிராஃபி நல்லா தெளிவா படிங்க. அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் எப்படி கேட்குறாங்கன்னா, நமக்கு புரிஞ்சிருக்கா? அது மாரி கேட்குறாங்க. தாராய், பாங்காறு இந்த மாரியான மணல் பத்தி நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதுக்கேத்த மாரி நீங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அ எனக்கு இருந்த சென்டர் வந்து ரொம்ப சூப்பரான சென்டர். சிஸ்டம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு சில இடங்கள்ல சிஸ்டம் இருக்காது. ஆனா அங்கேயும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நமக்கு ஹால் அப்படின்றது போட்டிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாரி பார்த்துக்கோங்க.